ஷோ வர்றதுக்கு முன்னாடியே நேத்தே நான் உண்மையிலேயே அந்தன அவருக்கு வந்து ஒரு மெசேஜ் வாட்ஸ்அப்ல போட்டேன். சார் இந்த மாதிரி உங்களை பத்தி அவதூறு நிறைய போடுது, சொந்த கட்சிக்காரனே போட்டு உங்களை திட்டுறான், கட்சியில இருக்கிறாரு அது ரொம்ப பேசுறாரு, இந்த பிஸ்டி எக்ஸ்பெரின்ற ஒரு ஐடியா அசிங்கமா திட்டுறாரு, இந்த மாதிரி வாங்க சார் ஒரு இன்டர்வியூ பேசலான்னு. அப்போ ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு ஆடியோ போட்டு விட்டார் சிரிச்சுக்கிட்டு, எதுக்கு பிரதர் வச்சு செய்யறதுக்கா அப்படின்ட்டு. இல்லை சார் அதெல்லாம் இல்லை, நான் டீசெண்டாவே எடுக்கலான்னு. அப்போ அவர் திரும்ப என்ன சொன்னாரு, இல்லை பிரதர் ட்ரோல் பண்ணுவாங்க, அது பண்ணுவாங்க, இதெல்லாம் பண்ணுவாங்க, 8 வருஷமா பார்த்துக்கிட்டு இருக்கோம், உங்க வீடியோஸ் எல்லாம் பாக்குறோம், நல்லா இருக்கு, தொடர்ந்து பண்ணுங்க அப்படின்னு பாசிட்டிவா சொல்லிட்டு வாட்ஸ்அப்ல. நல்ல மனுஷன். இதே மாதிரி ட்ரோல் பண்ற எல்லாருமே பாசிட்டிவா எடுத்துக்கிட்டா நல்லது. ஆமா இல்லையா? அதனால தொடர்ந்து பண்ணுவோம். இனி என்ன மேட்ரு அப்படின்னு நீங்க தான் சொல்லணும். என்ன அதுவாப்பா, நம்ம தளபதி இருக்காருல்ல, ஆமா, அந்த ஹீரோயின் மேட்ரு இருக்குல்ல. ஆமாமா, அது பொய்ன்னு எனக்கு தெரியும். எதுக்கு இல்லப்பா, அது உண்மை. உண்மைதான்யா, உண்மை. அது என்னப்பா நீனு அதெல்லாம் எப்படிப்பா? அவருக்கு தளபதி கல்யாணம் ஆகி இதெல்லாம் குழந்தை இதெல்லாம் பசங்க எல்லாம் இருக்காங்க. இப்ப அந்த கட்சி தலைவர் சொன்னார்ல நாயனாரு, ஆமா நாயனாரு, இப்போ அதுக்கு எதிர்த்து அறிக்கை விட்டாரா? இல்ல. ஏன் விடல? அவருக்கு வேலை இருக்கும்யா. அவரை பத்தி தான் தொடர்பு பத்தி பேசுறாங்க. அப்ப அவர் உண்மையா இருந்தா பொய்யா இருந்தா சொல்லணும். உண்மை. இப்ப சேலத்துல நம்ம தலைவர் வந்து நீதி, எனக்கு நான் நீதி கேட்டு வந்திருக்கேன் போது, அடுத்த வாட்டி நான் நீதி கேட்டு வரப்போறேன், இந்த விஷயத்துக்கு வர போறாரு, அவ்வளவுதான். இதெல்லாம் சாதாரணமான விஷயம் இல்ல, புரியுதுங்களா? ரிஷா வந்து அக்கா வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலேயே கோவம் இருந்துச்சுன்னா பேசுற எல்லாரையும் செருப்போல விளக்குமாறு எடுத்து அடிக்கணும். அவங்கதான் பாதிக்கப்பட்டிருக்காங்க. நம்ம தளபதி எல்லாம் பாதிக்கப்படுறப்பா. எப்பவுமே ஒரு அரசியலுக்குள்ள வந்துட்டாலே ஒரு பொண்ணை மையமா வச்சு அந்த பொண்ணை கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி இவங்க ஏதாவது பண்றதுதான் வழக்கம். உண்மையிலேயே வந்து எனக்கு தெரிஞ்சு அக்கா என்ன பண்ண செருப்பு எடுத்து அடிச்சுடும் யாரெல்லாம் என்னை பத்தி பேசுறாங்க அப்படின்னு. கரெக்ட். வாங்கிறாதீங்க. நான் வாங்க மாட்டேன்பா. சொல்றேன். ஏன்னா நம்ம அடுத்த ஓட்டு எட்டி பார்த்து பொழப்பு நடத்துற நம்ம ஆளுங்க நம்ம இது. அதனால சொல்றேன், தனியா எங்கேயாவது போயிடாதீங்கன்னு. அன்னைக்கெல்லாம் ஏர்போர்ட்ல நயன்தாரா வந்து ஃபேமிலியோட இருந்தாங்க. தனியாலாம் இருந்தாங்கன்னா ஹீல்ஸ்லயே வச்சிருப்பாங்க. அதனால நான் சொல்றேன். தெரியும். புரியுதுங்களா? அதனால தேவையில்லாம எதையும் பேசி எங்கேயும் வெளில போய் பேசிடாதீங்க. இருந்தாலும் அது உண்மை தானே? உண்மை இல்லப்பா. உண்மையா இருந்தா 2 பேர்ல யாருன்னா ஒருத்தர் அவங்களுக்கு எதிர்த்து கண்டனம் தெரிவிச்சிருக்கணும். சரியா? தளபதி என்ன பண்றாரு, அன்னைக்குதான் அந்த குழந்தை ஒண்ணு காணாம போச்சுன்னு அறிக்கை விடுறாரு. இது கூட தெரியாதா என்ன? ஏன் விட மாட்டாரு? அந்த குழந்தை காணாம போன அறிக்கை உனக்கு மேட்ரு தெரியாதா? அது மாமியார் மருமகள் சண்டைப்பா. உலகத்திலே மாமியார் மருமகள் சண்டைக்கெல்லாம் ஒரு அரசியல் கட்சி தலைவர் வந்து அறிக்கை வெளியிடுறாரு. என்னையா இது லூசு மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கு. மாமியார் மருமகள் சண்டை பண்ணா வார்டுக்குள்ள சொந்தக்காரங்க எல்லாருமே இருக்கதான் செய்வாங்க, அலோவ் பண்ணுவாங்க. வெளியாளுங்களை அலோவ் பண்ண மாட்டாங்க. நீங்க ஆர்எஸ்ஆரம் போனா கவர் எல்லாம் எடுத்துட்டு போக முடியாது. ஒரு காலத்துல குழந்தைய கடத்திக்கிட்டு இருந்தாங்க ஆர்எஸ்ஆரம். குழந்தைய பேபி ஹாஸ்பிட்டல்ல போனா கூட திடீர்னு கட்டவை வெளியே போகுதுன்னா எடுத்து எல்லாத்தையும் பிரிச்சு பார்த்துட்டு தான் அனுப்புவாங்க. இது எல்லாமே இன்னைக்கு ஒளிஞ்சிருக்கு. அப்ப இந்த குழந்தை காணாம போன மேட்டர் என்னன்னா, எல்லாருமே சொந்தக்காரங்க அப்படிங்கறதுனால அமைதியா விட்டாங்க. சரி, சொந்தக்காரங்க தான் குழந்தைய கூப்பிட்டு. அப்ப இதுக்கெல்லாம் நம்ம ஆள் அறிக்கை வெளியிடுறாருன்னா அப்ப எவ்வளவு கண்ணுங்கருத்துமா வேலை செய்யறாரு பாருங்க. சோசியல்ல தூங்கினே ஏதாவது நியூஸ் வந்திருக்கும், குழந்தை காணும்பா அப்படி அறிக்கை விட்டுருப்பாரு. அறிக்கையில அவர் வெறும் கையெழுத்தா போடுறாரு, இல்ல எழுதி தொலைன்னு கொடுத்துருவாரு. எழுதி தராராமே. ஆகும்பா, அவராவது நமக்காக வேலை செய்யறாரு, நீங்க சந்தோஷப்படுங்க. அவரு எங்கெங்கெல்லாம் கொளுத்தி போட முடியும், தமிழ்நாட்டுல இந்த அமைதியை சீர்கழிக்க முடியுமோ எல்லாத்துக்கும் கரெக்டா வேலை செய்வாரு. சொல்ல இல்லப்பா, நீங்க அவர் பேசுற நியாயம்தான். அவருக்கும் நம்ம தளபதி கட்சிக்கு என்ன சம்பந்தம்? அவர் வந்து சொல்றாரு, நான் போய் தளபதி அதிமுகவுல சேர சொன்னேன்னு. அப்பவே தளபதி வந்துருச்சு, யாரா நீ சங்கி என்ன யாரா சொல்றேன்னு கொந்தளிச்சிருக்கணும். ஆனா நம்ம தளபதி கொந்தளிக்கலன்னா ஒரு நட்பு கூட்டணிக்கு வருவாங்கல்ல, கொடுக்கணும்ல அப்படின்னு ஏன் பேசினாரு? அது மத்தவங்க சொன்னா கேட்கலாம்பா. இவருக்கு வேலையே இந்த மாதிரி அரசியல்வாதிகளை தூண்டி விடுறதுதான்ப்பா. அப்ப நம்ம தளபதி தூண்டி விடுறாருன்றீங்களா? இல்ல, தளபதிக்கு சுய புத்தி, சொந்த புத்தி, எந்த புத்தியும் இல்ல இல்லங்கிறீங்களா? அறிவு இல்லங்கிறீங்களா? கூறுகட்ட குக்கருங்கிறீங்களா? சுயமா சிந்திக்க மாட்டாரு, ஏதாவது முட்டாருங்கிறீங்களா? இருக்கலாம். ஏன்னா இந்த 2016 அந்த அம்மா இறந்தாங்கல்ல, இந்த ஓபிஎஸ் அவர் சும்மா இருந்தாரு, அவர் பாட்டுக்கு தூண்டி விட்டு தர்ம யுத்தத்தை ஆரம்பிச்சு விட்டாரு. ஆமா, குருதானே, நம்ம குருதான். ஆமாமா, அது வாய்ப்பு இருக்கு. இந்த அமித்ஷா வச்சு பேசி நிறைய கழகத்தை மூட்டுறாப்புல எல்லா கட்சிகளுக்கும். ஆமாமா, நம்ம குருதானே செங்கோட்டையை நாங்க அனுப்பி விட்டு இங்க சேர்த்து விட்டது எல்லாம். அது பண்ணக்கூடிய ஆளுதான். தளபதியை தூண்டி விட்டுட்டு இருக்காருல்ல,
நம்ம தளபதி சிந்திச்சு செயல்படக்கூடிய ஆளு நான் எவ்வளவு நினைச்சேன். ஆனா அவருக்கு அறிவு இல்லையா, சொந்த புத்தி இல்லையோ, அதுதான் தெரியலப்பா. கொஞ்சம் யோசிச்சுலாம் செயல்பட மாட்டாரோ. நாளைக்கு வேற எவனாவது வந்து நான் தான் பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வாட்டர்மெலன் ஸ்டார் வந்து ஏதாவது பேசினா காசை கொடுத்து எனக்கு வேலை பாருவாங்களோ. சரி, இப்போ ஜானுக்கு பதிலு வேற யாருன்னா ஒரு வந்துட்டாங்க அந்த இடத்துக்கு, வேற ஒரு கொள்கையில வராப்புல அவரு ஓப்பனா சொல்லு, சங்கி தான் வராங்க, சங்கி வராங்க. அவங்க வந்தாங்கன்னா கட்சி கொள்கையெல்லாம் மாத்திடுவாரோ தளபதி அவருக்கு ஏத்த மாதிரி? கண்டிப்பா மாத்துவாங்க. கொள்கை தலைவரா எச் ராஜா வைப்பாங்க, கேடி ராகவன் வைப்பாங்க, சிபி ராதாகிருஷ்ணன். அப்படிலாம் இல்லைங்க, வீர் சாவர்கர் எல்லாம் வைப்பாங்கப்பா. வைப்பாங்க, கண்டிப்பா வைப்பாங்க. கண்டிப்பா நிச்சயமா வைக்கக்கூடிய ஆளுங்க தான். இல்லைன்னா பிரவுன் கலர்ல ஒரு டவுசர் போட்டு ஒரு சட்டை இல்லாம ஒரு பையன் வைக்கிற மாதிரி அப்படி வேணா வைப்பாங்க. அப்படி வேணா இருப்பான். எம்ஆர்எஃப் டயர் விளம்பரத்துக்கு டயரை தூக்கி ஒரு ஆள் நிப்பார்ல, அது மாதிரி தாமரையை தூக்கி நிக்கிற மாதிரி கொள்கை தலைவர் உலோகோ மாத்திடுவாங்க. வாய்ப்பு இருக்கு மாத்துவானுங்க. ஆனா அப்படி நாம இருக்க வரைக்கும் அப்படி மாத்த விடக்கூடாது, புரியுதுங்களா? இப்ப நாம என்னைக்குமே கட்சியில போய் சேர்ந்துடக்கூடாது. அதெல்லாம் நாம சத்தியம் பண்ணுங்கல்ல. ஆமா, ஏன் சொல்றேன்னா, வியூஸ் நல்லா போகுது, கட்சிக்குள்ள போனா நல்லா வியூஸ் போகும்னு நம்பி 4-5 பேர் உள்ள போய் சீரழிஞ்சிட்டாங்க. நான் சும்மா பொதுவா சொல்றேன், நீ ராஜ்மோகன் நீங்க சொல்லாதீங்க. வியூஸ்ல இருந்து வரலப்பா, காசு எங்க வேணா வரலாம்ப்பா. நம்ம அப்பப்போ மக்கள்கிட்ட பேச்சு பொருள் ஆகணும்னா வெளியில தான் நிக்கணும். உள்ள போயிட்டா மதிக்க மாட்டாங்க, புரியுதுங்களா? செங்கோட்டை மதிக்கல பத்தியா, ராஜ்மோகனை மதிக்கல பாரு. அதனால வெளியவே இருந்துருவோம். வெளியவே இருந்து நம்ம வந்து எவ்வளவு துப்ப முடியுமோ பேசி, அப்பதான் 4 கட்சியில பேச முடியும், 4 பேர்ட்ட இருந்து காசு வாங்க முடியும். அவ்வளவுதான்ப்பா, சேனல் தான், அவ்வளவுதான். இதுல நீங்க எந்த காம்ப்ரமைஸ் பண்ண வேணாம். ஆமா, அதனால வந்து நாம வந்து திரிஷா மேட்டர்ல நம்ம பின்வாங்க கூடாதுப்பா. அந்த அக்காவே நம்மள செருப்படுத்த அடிக்கிற வரைக்கும் பின்வாங்க கூடாது. உண்மைதான், அது இருந்துட்டு போட்டோம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை, இருந்துட்டு போட்டோம். அதனால இன்னைக்கு நம்ம மேட்டர் முடிச்சு விட்டுருவோம். சரி, ஒரு நிமிஷம் இருங்க. வீடியோ முடிஞ்சிருச்சுன்னு நினைப்பீங்க, வீடியோ முடியல. என்னடா 3 பேர் உட்காந்தாங்க, திடீர்னு ஒரே ஒரு பொண்ணு உட்காந்துருக்கு, பேக்ரவுண்ட் மாறி இருக்கு, ட்ரெஸ் மாறி இருக்குன்னு பாக்குறீங்களா? இது வந்து பெண்கள் பத்தின ஒரு சென்சிட்டிவான கண்டென்ட்ன்றதுனால சரி நான் பேசினாதான் கரெக்டா இருக்குங்கிறதுனால இங்க வந்து உட்காந்துருக்கேன். இந்த அரசியல்ல வந்து மாறி மாறி விமர்சனம் பண்றது, அவதூறு பரப்புறது, திட்டிக்கிறது எல்லாமே சாதாரண விஷயம்தான். ஆனா அரசியலா இருந்தாலும் சரி, தனிப்பட்ட நபர்களோட வாழ்க்கையா இருந்தாலும் சரி, ஒருத்தவங்களை நம்ம டார்கெட் பண்ணணும், ஒருத்தவங்களை அடிக்கணும் அப்படின்னா அவங்கள நேரடியா திட்டாம அவங்கள சுத்தி இருக்கிற அவங்கள சார்ந்த பெண்களை அவதூறா பேசுறதும் அவங்கள சம்மந்தப்படுத்தி பேசுறதும் ரொம்ப நார்மலான ஒரு விஷயமா இருந்துட்டு இருக்கு. அவங்கள அட்டாக் பண்ணிட்டா அதை சார்ந்த நபர் வந்து அசிங்கப்பட்டுருவாரு, வருத்தப்பட்டுருவாரு அப்படின்ற மனநிலை இருந்துட்டு இருக்கு. அதுவும் குறிப்பா கட்சியில இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் இப்படி நடந்துக்கிறது ரொம்ப மோசமானது. ஆனா சங்கிகள் கிட்ட நம்ம இதை எதிர்பார்க்க முடியாது. ஆனாலும் நயினார் நாகேந்திரன் த்ரிஷாவை பத்தி பேசினதுக்கு த்ரிஷாவும் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. எனக்கு தொடர்பில்லாத விஷயங்கள்ல என்னோட பெயரை பயன்படுத்தக்கூடாது, பொதுவெளியில தனிப்பட்ட கருத்துக்களை பேசவோ தனிப்பட்ட வாழ்க்கையை வந்து விவாத பொருளாவோ ஆக்க வேண்டாம், அவமரியாதையை எப்போதுமே ஏத்துக்க முடியாது, எந்த அரசியல் கட்சியோடையுமே எனக்கு தொடர்பு இல்லை, ஆனால் அரசியலில் உயர் பதவியில் இருப்பவங்க கிட்ட இருந்து இந்த மாதிரி அருவருக்கத்தக்க கருத்தை நான் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. த்ரிஷாவுக்கு சப்போர்ட்லாம் கிடையாது, ஆனால் எப்போவுமே அவங்க வந்து தான் மேலே யாரை விமர்சனம் வச்சாலும் தவறாக பேசினாலும் தைரியமாக வந்து அதுக்கு கண்டனம் தெரிவிப்பாங்க. அதாவது தைரியமாக, ஒரு வகையில் பார்த்தா இவங்களுக்கு இருக்கிற தைரியம் கூட நம்ம தலைவர் யானை கட்சி விஜய் அவர்களுக்கு இல்லைன்னு கூட சொல்லலாம். அது ஒரு பக்கம் இருக்க, இப்படி கட்சிக்குள்ளேயும் பாதுகாப்பு இல்லை, கட்சியை தாண்டி கட்சிக்கு சம்மந்தம் இல்லாத பெண்கள் நடிகைகளுக்கும் பிஜேபி கிட்ட இருந்து பாதுகாப்பு இல்லை. என்னத்த சொல்ல, இந்த மனநிலையை முதல்ல மாத்துங்க.